செல்வம் கேஸ் விஷயமா மீனாவும் முத்தும் வக்கீலை பார்த்து பேசிட்டு வராங்க. செல்வத்தோட ஒய்ஃப் அருங்கிட்ட சமாதானம் பேச வர அவர் முத்து தான் அவங்கள அனுப்புனாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடிக்கிறாரு. அப்போ அங்கே வந்து மீனாவும் முத்துவும் சண்டையை விலக்கி விட்டுட்டு நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்கிறாரு. ரவி ஸ்ருதிக்கிட்ட நீத்துவுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க சொன்னது தான் கரெக்ட். இல்லைன்னா போலீஸ் கேஸ் ஆகி நஷ்ட ஈடும் கொடுக்கணும், ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கணும். நீயே போதுண்டா போலீஸில் மாட்டி விடுறதுக்குன்னு விஜயா சொல்கிறாங்க. ரோஹிணி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் கால் அட்டன் பண்ணி பேசலை. விடாமல் ரோஹிணி கால் பண்ண மனோஜ் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மனோஜ் நீங்கள் எதுவும் பேசலைனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத கேட்டால் போதுன்னு ரோஹிணி சொல்லிவிட்டு மனோஜும் ரோஹிணியும் பேசிக்கிட்ட பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேச மனோஜ் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாருங்க. நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறனோ அத்தனை தடவை உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ மனோஜ். ரோஹிணி சொல்ல மனோஜ் ஃபோனை தூக்கி போடுறாரு. ரோஹிணி மனோஜ் மனசு கண்டிப்பாக மாறும்னு நம்புகிறாங்க. ரோஹிணி தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்க உண்மையாக மனோஜை லவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்த ரவி, முத்து சாரிடா, என்னை மன்னிச்சிடு, கொஞ்சம் வலிக்குதுடா, எல்லாரும் மாதிரி நீயும் புரிஞ்சுக்கலையே. முத்து வருத்தப்படுறாருங்க. முத்து தன்னோட அவசரத்தினால மட்டும்தான் எல்லா காரியத்தையும் கெடுத்துக்கிறாரு. ஆனால் அவருடைய அன்பு அளப்பரியதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.